வட மாவட்டத்தில் ஃபர்ஸ்ட் நீங்கள் தான் வச்சிருக்கீங்க. ஆமாண்ணா ஆமாண்ணா. இது எந்த ஏரியாவில் வீடு இருக்குது கரெக்டாக? நம்ம கிரிவல பாதையில இருக்கு பாருங்க. கிரிவல பாதையில பெட்ரோல் பங்க் இருக்குதுங்களா, காஞ்சி ரோடு பெட்ரோல் பங்க்கு. ஆமாண்ணா. அதுக்கு முன்னாடியே இந்த அகத்தியர் ஆசிரமம் இருக்கு பாருங்க. ஆமாம், அகத்தியர் ஆசிரமம். அது இப்போ அது காம்பவுண்டும் நம்ம வீடு ஒன்று தான். சரி சரி, ஓகே ஓகேண்ணா. அதை நேரில் கண்டிப்பாக பெரிய பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்க. எல்லாம் நிறைய பேர் பாராட்டுறாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இது இங்க மட்டும் இல்லண்ணா, வட மாவட்டம் மட்டும் இல்ல, தெற்குல இருந்து எல்லா இடத்துலயுமே தெரிஞ்சிருச்சு. இது பெருசா கொண்டு போய். ஆமா சார். நான் சிலை வந்து ஃபினிஷிங் பெயிண்டிங்லாம் பண்ணல. பார்த்தேண்ணா, அது போட்டோ பார்த்தோம். சிமெண்ட் ஒர்க் ஃபுல்லா ஃபினிஷிங் ஆயிடுச்சு. அது பெயிண்ட் நம்ம என்ன சொல்றாங்கன்னா, நான் இந்த 24 குரு பூஜை அன்னைக்கே நம்ம அதை ஓப்பன் பண்ணிடலாம் தான் பிளான்ல இருந்தேன். ஆனா அப்புறம் என்ன சொன்னாங்க, வீடு கிரகப்பிரவேசம் பண்ணாமல் பண்ணக்கூடாதுங்க, அது தோஷம் மாரி இருக்கும். அப்போ வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுற அன்னைக்கு கூட நீங்கள் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அதனால நான் எதுவும் பண்ணிக்கல. அவசியம் நான் வீடு கிரகப்பிரவேசத்துக்கு முன்னாடியே நான் மெசேஜ் போடுவேன். அவசியம் நம்ம சொந்தம் எல்லாம் நம்ம குரூப்ல எல்லாருமே நம்ம சொந்தம் எல்லாருமே வரணும். கண்டிப்பாண்ணா. நீங்க ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் பாராட்டுறாங்க. நன்றி நீங்க சொல்லணும். இந்த அப்பா நான் சொந்த ஊர் எனக்கு ஆக்சுவலாக பாண்டிச்சேரி எனக்கு. ஓகேண்ணா. திருவண்ணாமலை வந்து இப்போ தான் கொஞ்ச நாளாக ஒரு 15 வருஷம் ஆச்சு திருவண்ணாமலை வந்து செட்டில் ஆகிட்டோம். சரிண்ணா. இடம் சொந்தமாக வாங்கி எலிவேஷனுக்கு எல்லாம் எவ்வளோ லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கூட எலிவேஷனுக்காக செலவு பண்ணுறாங்க. கண்டிப்பாண்ணா. சரி நம்ம பார்வையில நம்ம இருக்கட்டுமே, நம்ம தாத்தா முன்னாடி இருக்கட்டுமே, நம்மளுக்கு ஒரு மரியாதையாக இருக்கும்ன்றதா ஒரு சின்ன ஐடியா தான். நானே ஐடியா பண்ணுவோம் வீட்டுக்கு பிளான்லாம். சரி அவங்க இதுமாரி சொன்னாங்க, சரி நம்ம செஞ்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. ஆரம்பத்தில் கொஞ்சம் வேணாங்க, எதுக்குங்க செலவு அதிகமாகுது வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களும். நான் தான் வற்புறுத்தி இல்லைம்மா இருக்கட்டும், நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், நம்ம பேரங்காலத்துல இருந்து நம்மள எல்லாம் வெளியில் நம்ம சொந்தம் நிறைய பேர் இருக்கிறாங்க, இருக்கட்டும் ஒரு வீட்டுக்கு ஒரு மதிப்பாக இருக்கும். இந்த நம்ம திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல எங்கேயுமே யார்கிட்டையுமே இல்லை, நம்ம வீடு ஃபர்ஸ்ட். இப்போ திருவண்ணாமலையே உங்க வீடு தானே இன்னைக்கு திருவண்ணாமலைக்கே ஃபேமஸ். கண்டிப்பாக திருவண்ணாமலை எல்லா அனைத்து அகமுடையருக்கும் பெருமையை நீங்க தானே இன்னைக்கு சேர்த்திருக்கீங்க. கண்டிப்பா ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. என்ன சொல்றாங்க, பெரிய பெரிய விஐபிங்க இருக்காங்க, கோடீஸ்வரன் இருக்கிறாங்க, யாருமே பண்ணாத நீங்க சாதிச்சீங்க. ஒரு போட்டோ கூட வீட்டுல வச்சு சாமி கும்பிடாதவங்க இருக்கிறாங்க, நீங்க வீட்டுல சிலையை கட்டிக்கிறீங்க பரவாயில்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. பற்றுன்றதை நீங்க தானே காமிச்சிட்டீங்க. கண்டிப்பா.